வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோவும் நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். இது ஒரு சண்டே vlog தான். எவ்ரி வீக் டெல்லியில் உள்ள ஒரு பார்க்கோட ரிவ்யூஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் இருந்து டெல்லி வரீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் டெல்லி வந்தீங்கன்னா எங்கே போகலாம், எப்போ போகலாம், எப்படி போகலான்னு நீங்கள் பிளான் பண்ண முடியும். நாங்கள் சண்டே மார்னிங் வீட்டில் லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு அப்புறமா தான் கிளம்பிட்டோம் பார்க் போகலான்னு. இந்த பார்க்கோட நேம் வந்துட்டு ரோஸ் கார்டன். நீங்கள் மெட்ரோவில் வந்தீங்கன்னா ஐஐடி கேட் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிக்கோங்க. மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தீங்கனாலே உங்கள் லெஃப்ட் சைடில் உள்ளே போயிடலாம் ரோஸ் கார்டனுக்கு. நீங்கள் டெல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டிருக்கிற ஏதாவது ஒரு பார்க்கில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே எவ்வளோ நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் போனப்போ ரொம்ப அழகாக இருந்தது. இலையுதிர் காலம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. ஸோ ரோடெல்லாம் ஒரே இலையாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க பிடிக்கும், உங்களுக்கு கிட்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பார்க்கை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நேரமாக நான் வெளியிலே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல காரில் உட்காந்து வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்குது. ஆனால் கொஞ்சம் அந்த சைட் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸி ரோடு. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் இந்த கார்டன் நான் டெய்லி பார்த்துட்டே தான் போவேன் பையன் ஸ்கூலுக்கு போகும்போது. ஆனால் ஒரு நாளும் உள்ளே வந்ததில்லை. பட் இன்றைக்கி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். இந்த பார்க் வந்து 100 ஏக்கர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்தாலும் அவ்வளோ மரம் அழகாக இருந்துச்சு. பட் பாருங்கள் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க கவர்மெண்ட். நாமளும் உள்ளே போனதுக்கப்புறமா சாப்பாடு பொருளோ இல்லை வாட்டர் கேனோ எதுவுமே போடாமல் அங்கங்கே டஸ்ட்பின் வச்சுருந்தாங்க. அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம க்ளீனாக இருந்தால் தான் மற்றவங்களும் க்ளீனாக வச்சுப்பாங்க பார்க்க. எங்கேயுமே துப்பாதீங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் எல்லோரும் துப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படி எல்லாம் போட்டு போயிடுறாங்க. ப்ளீஸ் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அவங்க அழகாக க்ளீனாக நீட் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்க. நாமளும் அது மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்க இல்லைனா உங்கள் ஃபேமிலி கூட வந்தீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய பிளேசஸ் இருக்குது. நீங்கள் உட்காந்து சிட் அவுட் ஏரியா நிறையா இருக்குது. இங்கே நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கே காலையில் நிறைய பேர் ஜிம்முக்கு போகாமல் இங்கே நேச்சுரலாக ரன் பண்ணுறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா வாக்கிங் போகிறவங்க எல்லாருமே இங்கே வருவாங்க. ஏன்னா இந்த ஏரியா சுற்றிலுமே ரொம்ப அமைதியாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பார்க்கை கண்டிப்பாக வாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நான் இன்னொன்று மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்கே பக்கத்தில் எங்கேயுமே உங்களுக்கு ஹோட்டல்ஸோ இல்லை சாப்பாடு பொருள் வாங்குறதுக்கோ எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த கார்டனுக்கு மெயினாக வரணுன்னா எல்லாமே வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பாத்து இருந்துச்சு நடக்கிறதுக்கு. இந்த சைடும் சரி, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் 2 சைடுமே நல்லா அழகாக மரம் வளர்த்துருந்தாங்க. ரொம்ப க்ளீனாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போகிறப்ப பார்க்கு கூட மெயின்டெனன்ஸ்க்காக இடித்து போட்டிருந்தாங்க. அதாவது இங்கே இருக்கிற எல்லா கார்டன்ஸ்லேயுமே கிட்ஸு விளையாடுறதுக்குன்னு பார்க்கும் இருக்கும். அதே மாதிரி நம்ம போய் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் காமனான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும் தான் போயிருந்தோம். ஆனால் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து நம்ம எல்லோரும் உட்காந்து ஒரு லஞ்சோ இல்லை ஒரு ஈவினிங்காக ஒரு டீ டைமோ எல்லோரும் சாப்பிட்டோம் அப்படின்னா பேசிகிட்டே அந்த மாதிரி இருந்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலலாம் நின்று ஃபோட்டோ எடுத்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா? நம்மலாம் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னா ப்ளேஸ் எல்லாம் தேடி போய் அதுக்கு பே பண்ணி நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே எல்லா இடமுமே ஒரே ஒரு ஃபோட்டோ ஷூட் தான். ஆனாலும் என் பையனை அங்கே வச்சு விளையாட வச்சோம். என் பையனுக்கு ஸ்விங் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அவனை பழக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்விங்கில் போட்டு அவனை கொஞ்சம் நேரம் ஆட்டிகிட்டு இருந்தோம். இருக்கிற எல்லாத்துலேயும் விளையாடுவான். ஆனால் ஸ்விங்கில் மட்டும்தான் விளையாட மாட்டான். பாருங்கள், மெயின்டெனன்ஸ்க்காக இதெல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க அந்த ஃப்ளோரை. இதுக்கப்புறம் தான் அதை இது பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டெல்லியில் நிறைய இடத்துல இந்த மாதிரி உடச்சி போட்டிருக்காங்க மெயின்டெனன்ஸ்க்காக. ஸோ அதெல்லாம் சரி பண்ணிகிட்ருக்காங்க ஒன் பை ஒன்னாக. என் பையனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இங்கே விளையாடுறதுல.
ஸோ என் 2 பசங்களும் நல்லா விளாண்டுருந்தாங்க. இங்கே நிறைய கப்புள்ஸ் இருந்தாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் வந்திருந்தாங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போய் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லா ஃப்ளவர்ஸும். நான் கவர் பண்ணியிருக்கிறது ஒன் சைட் பார்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான். இதில் அதாவது நான் சொன்னல 100 ஏக்கரில் இருக்குது இந்த கார்டன். ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கங்கே போய் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்காதவங்க யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடி என் பையனை ப்ளே ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போவேன். ஆனால் அவன் அங்கே சந்தோஷமாக இருந்ததை விட இங்கே வந்து ஓடி ஆடி விளையாடுறதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒன்று ரியலைஸ் பண்ணோம், ஓகே அவனுக்கு அவுட்டோர் ப்ளே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டோர் ப்ளேயை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவுட்டோர் ப்ளேக்கு வந்தாச்சு. ஏன்னா இன்டோர் ப்ளே ஏரியா இன்னும் கொஞ்சம் ரொம்ப சம்மர் ஆனதுக்கப்புறமா வெளியில் போகவே முடியாது, அப்போ போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். நான் நூடுல்ஸ் சமைச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். என் பசங்க 2 பேருக்கும் ஊட்டிட்டு அங்கேருந்து மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டேன் 2வது பையன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இவ்வளோ மரம் நான் சென்னையிலையோ இல்லை வேறு எங்கேயும் பார்த்ததே இல்லை, இவ்வளோ கார்டன் கூட. ஆனால் நம்ம இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நம்ம மக்களாக இருக்கட்டும், ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். மரம் வளர்க்க கற்றுக்குவோம், அப்போ தான் பொல்யூஷன் இருக்காது. பொல்யூஷன்னால் இங்கே எவ்ரி டைம் என் பசங்களாம் அட்மிட் ஆவாங்க ப்ரீத்திங் இஷ்யூவில். ஸோ நம்ம முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். ஏன் தமிழ்நாடை பற்றி அதிகம் பேசுகிறேன்னா, எனக்கு தமிழ்நாடு தான் ரொம்ப பிடிக்கும் நான் டெல்லியிலே இருந்தாலும். அப்புறம் என் பையன் ரொம்ப டயர்டாகிட்டான். அவனை வாவான்னு கூப்பிட்டு வரவே இல்லை. கடைசியில் நாங்கள் வாடா அப்படின்னு சொல்லி அவனை இழுத்துட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங்க்கு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வீட்லேயும் நம்ம சண்டேனா எல்லா வேலையும் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வேலையெல்லாம் முடிக்கணும். அப்போ தான் மண்டே எகெயின் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அவனை என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வந்திருந்தாங்க காருக்கு. என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் டெல்லியிலையும் டெல்லியை சுற்றியுள்ள எல்லா இடமான டூரிஸ்ட் ப்ளேஸஸையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நார்த் இந்தியனோட சாப்பாடையும் நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய லாங் வீடியோஸையும் செக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வாய்ஸ் ஓவர் வந்து ரொம்ப தெரியல. பட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை நான் கரெக்ட் பண்ணிக்குவேன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியுமே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், லாங் வீடியோஸ், அதையும் செக் பண்ணிவிடுங்க மறக்காமல். உங்களோட கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோ நீங்கள் டெல்லியிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப அழகான ஈவினிங். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, அடுத்த வாரத்துக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம். அதை பண்ணுறதுக்காக சீக்கிரம் கிளம்பியாச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.